நான் இன்றைக்கு இறைவன் யாருக்கு சொந்தம், தெலுங்கருக்கு சொந்தமா, கன்னடருக்கு சொந்தமா, இந்திக்காரர் வடநாட்டுக்கு சொந்தமா, முருகன் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு இந்திய தேசத்தில் ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி விவாதம் தேவைதானா என்பதுதான் என்னுடைய கேள்வி. முருகன் யாருக்கு சொந்தம் என்பதை தமிழர் தெரிந்து கொண்டு அறிவை வெளிப்படுத்தி சொன்னால் தானால் அது தமிழருக்கு தான் சொந்தம் என்று புரிந்து கொள்வார்கள். ஏதோ தற்குறி போல் எடுத்ததுக்கெல்லாம் கடவுள் கடவுள் என்று மூட நம்பிக்கையில் போனால் அப்படி தான் இருக்கும். முருகன் என்பவன் அறிவாளி, ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகம் கண்டுபிடித்த மாமனிதன். காடுகளில் சித்தனாக இருந்து சித்த வைத்தியம், மூலிகை வைத்தியம், அதாவது கோமனை கட்டிக்கொண்டு சூரிய வெப்பத்தில் இருந்தால் வைட்டமின் டி சக்தி கிடைக்கிறது என்று அன்றே அவன் கண்டுபிடித்திருக்கின்றான். அதுதான் அறிவு. ஓம் நம சிவாயா என்னும் வார்த்தை தமிழ். ஓம் என்றால் 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு. ஓம் நம சிவாயா என்பதை நாம் உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது தமிழ் என்று. இப்படி ஒவ்வொன்றும் தமிழை வெளிப்படுத்தினார். தன்னால் முருகன் தமிழ் கடவுள்தான், நாமும் இனிமேல் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று ஒவ்வொருத்தரும் ஒரு மொழிக்காரர்களும் முடிவு செய்வார்கள். அதை விட்டுட்டு தமிழுக்கு சொந்தமா, ஹிந்திக்கு சொந்தமா, தெலுங்குக்கு சொந்தமா, கன்னடருக்கு சொந்தமா அப்படின்னு சொல்ல அதை விட்டுட்டு நான் சொல்லி வருகின்றேன். மயில் ஏறும் முருகன். யோகாவில் என்ன சொல்கிறாங்க? மயூராசனம் என்கிறார்கள். அதை மயில் முத்திரை என்று சொல்வதை விட்டுவிட்டு மயூராசனம் என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் மடைமாற்றி தமிழை ஏமாற்றி மூடர்களாக்கி விட்டார்கள் என்பதை நான் விரிவாக சொல்லி வருகின்றேன். காவடிவில் என்றால் நம்ம பாம்பு முத்திரை இதுபோல் காலை முத்திரை போட்டு காவடிவத்தில் காண்பித்தால் அது காவடி தூக்குவது என்பது பொருள். காவடி தூக்கினால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதுதான் முருகன் கண்டுபிடித்த அறிவியல் உண்மை. இதெல்லாம் நாம் செய்து காட்டினால் உலகத்தில் உள்ள அனைவரும் இன்றைக்கு 122 நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முருகனுடைய 6 ஆதார சக்கரங்களை கண்டுபிடித்தவன் என்று. அதை நாம் தெளிவுபடுத்தணும். மயில் வாகனம் என்று சொல்கிறார்கள். மயில் வாகனம் இல்லை, மயிலை போல் முருகன் தன் கையை வைத்து மயிலை போல் உடலை காட்டக்கூடிய அந்த உருவம்தான் மயில் மேல் ஏறும் முருகன். மயில் வாகனம் என்று அதை திருத்தி மடைமாற்றிவிட்டார்கள். எனவே தெளிவாக இனிமேல் தமிழர்கள் இந்த அறிவியல் எல்லாம் தெரிந்து கொண்டு நாமும் செய்து நோயில்லாமல் வாழ்ந்து இப்போது நான் 30 ஆண்டுகளாக எந்த விதமான இயற்கை உபாதையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி வருகின்றேன். நான் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்கிறேன், 4 மணி நேரம் தான் தூங்குகிறேன். இரவில் வாயில் காப்பாளர், செக்யூரிட்டி, பகலில் சமோசா கடை, இப்படி நான் உழைத்து வருகின்றேன். ஆனால் எந்த விதமான உபாதையும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பாம்பு சுவாசம், முருகன்கிட்ட இருக்கிற பாம்பு சுவாசம் என்பதுதான் மூச்சு பயிற்சிக்கான ஆதாரம். மயில் போல் செய்தால் உடம்பு குளிர்ச்சியாகும் என்று பலவிதமான பதிவு நான் போட்டு காட்டியிருக்கின்றேன். அதே போல் சேவலை போல் சேவல் கொடியை அண்ணாந்து பார்த்தால்
உஷ்ணமாகும் என்பதை சொல்லியிருக்கின்றேன். இந்த 3 பொருளும் இல்லாமல் யோகா இல்லை. அதே போல் ஆறுகாரா என்று சொல்வது 6 ஆதார சக்கரத்தின் கண்டுபிடிப்பு முருகன். அதை தமிழில்தான் ஆறுகாரா என்றால் அர்த்தம். அதே போல் ஓம் நம சிவாய என்றால் 9 கிரகங்களாலான நம் உடம்பு என்பதை தமிழன் கண்டுபிடித்தது தான். அப்படி என்று நாம் அறிவுபூர்வமாக சொல்லி நாம் ஆரோக்கியமாக இருந்தால் உலக மக்களுக்கு, உலக சமூகத்திற்கு இது தமிழன் கண்டுபிடித்தது தான் என்பதை உணர்த்த வேண்டும். கீழாநெல்லிக்கீரை, மஞ்சள் போன்றவை மருத்துவ குணம் கொண்டவை. 60 விதமான மூலிகைகளை அமெரிக்கக்காரன் கொண்டாடுகின்றான் காப்புரிமை பெற்றுக்கொண்டு. ஆனால் தமிழன் கண்டுபிடித்தது ஏமாற்றி அதை வெளிக்கு கொண்டு வராமல் மறைத்துவிட்டு மறைமுகமாக வைத்து விட்டார்கள். அதை சிலையில் வைத்திருக்கின்றார்கள். சிலையை பார்த்து 5 தலை நாகம், 10 தலை நாகம், 2 தலை நாகம், 7 தலை நாகம், இப்படி மனிதனுடைய உயிரணுக்கள் பாம்பு வடிவத்தில் இருக்கிறது என்பது ஆதியிலே கண்டுபிடித்து தான் கோயில்களில் பாம்பு வடிவத்தில் அதனுடைய மூலிகை தன்மையை 5 தலை நாகம் என்பது செம்பருத்தி, 10 தலை நாகம் என்பது நெருஞ்சி முள், 2 தலை நாகம் என்பது இப்படி இது அரச மரமும் வேப்ப மரமும், இப்படி பல்வேறு ஆண்களின் உயிரணுக்களை வீரியமாக்கக்கூடிய மூலிகைகள் தான் கோயில்கிட்ட இருக்கிறது. அதுதான் ஆன்மீகம் என்பது தமிழில் சொல்லக்கூடியது. அதை விட்டுவிட்டு ஜிங்குச்சான்னு காவடி எடுத்து ஆடுறதில் காவடிவத்தில் நம் உடம்பை தூக்குறது தான் காவடி தூக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை காவடி தூக்கு என்று தோல் மேலே கட்டையை வச்சுன்னு ஆடுறதில் ஆரோக்கியம் கிடைக்காது என்பதை நான் பல பதிவுகள் போட்டிருக்கின்றேன். இனியும் தமிழர்கள் ஏமாறாமல் தமிழன் முருகன், தமிழன் கண்டுபிடித்த ஆராய்ச்சி தான் யோகா என்பதை உலகறிய செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இது இப்போது தேனி ஆராய்ச்சி செய்கிறார்கள், நெருஞ்சி முள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இதுபோல் செம்பருத்தி பூவும் ஆராய்ச்சி செய்யலாம். ஆங்கில வைத்தியர்கள் நெருஞ்சி முல்லை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். அதேபோல் தேனி விஷம், ஜப்பான், சீனாவிலெல்லாம் தேனி விஷத்தை மருத்துவமாக பயன்படுத்துகிறார்கள். நான் 700 பேருக்கு மேல் சிகிச்சை செய்து தேனி விஷம் பல்வேறு வியாதிகளை குணப்படுத்துகிறது என்பதை கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றேன். இப்படி காக்கா பேசு கச்சேரிக்கு ஏறுமா என்பார்கள் பெரியவர்கள். அதுபோல் நான் சொல்வதை செவிமடுக்காமல் இருக்கிறார்கள். இனியும் இப்படி ஏமாந்து கொண்டிருந்தால் தமிழன் முருகன் எங்களுக்கு தான் சொந்தம் என்று தெலுங்குக்காரர்கள் வருவாங்க. யாருன்னா வரட்டும், கடவுளை உலகமெல்லாம் கொண்டாடட்டும். ஆனால் அவன் தமிழன் என்பதை கொண்டாட தமிழ்தான் உலகத்தில் சிறந்தது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். முருகன் எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லட்டுமே, தமிழன் எங்கள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லட்டுமே ஒரு நாளைக்கு. ஆனால் அவன் தமிழனாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழன் பிரதமர் ஆகக்கூடாதா? ஆகலாம். அதேபோல் உலக கடவுள் ஆகக்கூடாதா முருகர்? இயேசுநாதரை உலகமெல்லாம் கொண்டாடுறாங்க, அல்லாவை உலகமெல்லாம் கொண்டாடுறாங்க. புத்தரை இங்கே போதி தர்மர் என்பவர் தமிழ்நாட்டிலிருந்து சீனாவில் போய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி முருகரும் இந்தியாவின் தேசிய கடவுள் ஆகட்டும். நம்ம தமிழன் என்பதை நிரூபிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது இதுதான். இனியும் ஏமாறாமல் நான் சொல்வதை ஏற்றுக்கு ஒளிபரப்புங்கள், பிறருக்கு தெரிய வையுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.